ஸ்ரீ மாதா ஜெகத் ஜனனி என்று சொல்றோம். அவளிடத்திலிருந்தே இந்த பிரபஞ்சம் முழுவதும் தோன்றியது. ஒரு ஔவையார் பாடல் இந்த இடத்துல நான் நினைவுபடுத்துறேன். ஏன்னா எனக்கு தமிழ் பேச ரொம்ப பிடிக்கும். பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. எவ்வளவு ஒரு அழகான பாடல் தெரியுமா நமக்கு தமிழ் மக்களுக்கு? பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அவ்வளவுதாம்மா, பிரபஞ்ச தோற்ற ரகசியம் அத்தனையும் ஒரே பாடல்ல அவர் அடக்கி வச்சிருக்கார். இது ஆக்சுவலா 10th புக்ல இருந்தது. 10th சயின்ஸ் புக்ல இருந்தது. எடுத்துட்டான். ஓகே. பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் பரமசக்தி ஜனனி. ஷீ இஸ் ஜெகத் ஜனனி. சிவகாமேஸ்வர ஐக்கியம். புரியுறதா? அப்போ இருக்கக்கூடிய தோற்றங்கள் எல்லாம் என்னது? இருக்கக்கூடிய அத்தனையும் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த பஞ்சபூதங்களின் கலவையே அனைத்து தோற்றங்களும். எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த அஞ்சனுடைய கலவைதான். இதுல தரம் மாறி அதே அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றே உயிராக மக்களிடத்துல இருக்கு. தரம் மாறி தோன்றும் பிறப்பு. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க அவங்க பிரபஞ்ச ஆற்றல். இதுதான் தமிழ். ஓகே, வாங்க. சோ ஸ்ரீ மாதா, அவளே மாதா, அம்மா. மகாராக்னி, அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? உருவாக்கம். அடுத்தது பாருங்க, ஆளுமை செய்பவள், ஆட்சி செய்பவள். மகாராக்னி ஆளுகிறாள். பரிபாலனம், காப்பவள். இல்லையா? ஒரு ராணி என்ன பண்ணுவாங்க? ராஜா என்ன பண்ணுவாங்க? அந்த பிரஜைகளை காக்கக்கூடியவள். அப்போ காக்கும் சக்தி படைத்தவள். ஸ்ரீமத் சிம்ஹ ஆசனேஸ்வரி. சிம்ஹாசனம். சிம்ஹாசனம்ங்கிற வார்த்தை ஹிம்சா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. சிம்ஹம் என்றது சிங்கத்தை குறித்தாலும் அதனுடைய உள்பொருள் என்னன்னா ஹிம்சா. அவளே அழிப்பவள். சோ 3 நிலைகள், காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற 3 நாமங்களும் அந்த இடத்துல வந்துடுது. சிதக்னி குண்ட சம்பூதா, அவள் எப்பொழுது இந்த லலிதா சஹஸ்ரநாமம் உரைக்கப்பட்டது என்றால், லலிதோபாக்கியானம் என்கின்ற ஒரு புராணத்துலதான் இந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இடத்துல அசுரர்கள் தேவர்களை அழித்துக் கொண்டிருந்தாங்க. அப்போ தேவர்களை எல்லாம் அவங்க அழிக்கும் பொழுது அவர்களால அதை பண்ணவே முடியல. அவங்களால அசுரர்களை எதிர்க்கவே முடியல. அப்போ எதிர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய உடல் பாகங்களை எல்லாம் வெட்டி அந்த அக்னிக்குள்ள போடுறாங்க. தங்களுடைய உடல் பாகங்களை எல்லாம் போட்டு ஒரு பெரிய யாகம் பண்றாங்க. பண்ணி தேவி அந்த இடத்துல எழுந்தருளணும். யாரா என்ன காப்பாத்துவாங்க? தேவர்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோம். இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் தங்களோட உடல் பாகங்களை எல்லாம் வெட்டி அந்த அக்னியில போடும் பொழுது மனமிறங்கி தேவி அந்த அக்னி குண்டத்திலிருந்து மேல் எழும்புகிறாள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உலகத்துல இந்த ஆசாபாசங்கள், இந்த புறம் விதமான தோற்றங்கள், நம்மளோட பேராசை, கடும்பற்று, சினம், இப்படி பல விஷயங்கள்னால இவர்கள் தான் அசுரர்கள். நம்மள பொறுத்தவரையிலும் அம்பாள நெருங்க விடாம, தெய்வத்தன்மையை நமக்குள்ளாக உணர விடாமல் நம்மளை திசை திருப்பி கொண்டிருப்பதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுரர்கள். அப்ப அந்த அசுரத்தன்மையினால நமக்கு என்ன ஆகுது பாருங்க? உடல்ல துன்பம், மனசுல துன்பம், வாழ்க்கையில துன்பம். எதை செய்யணும்னு தெரியாம, எதை செய்ய விடாம விடணும்னு தெரியாம, துன்பத்தின் நடுவுல சிக்கி தவிக்கிறோம். இவ்வளவுதான் விஷயம். அப்போ அம்மா நீங்க கூப்பிடும் பொழுது அம்பாள் எழும்புவாள். இப்ப இதை எப்படி நம்ம உடலுக்கு கன்வெர்ட் பண்றோம்னா, நம்மளோட குண்டலினி சக்தி என்று மூலாதாரத்துல சுருண்டு கிடக்கக்கூடிய இந்த குண்டலினி, இததான் சிதக்னி குண்டம் என்று எடுத்துக்கொள்ள. புரிஞ்சுதா? அப்போ இந்த சிதக்னி குண்டம் என்கின்ற இந்த மூலாதாரத்துல இருந்து என்ன என்ன பண்றா அவ? மேல எழும்புறா. அப்ப இந்த குண்டலினி ஆற்றல் நீங்க படிச்சிருப்பீங்க, இடகலை, பிங்கலை, சுஷும்னா. ஏன்னா நம்மளோட ஃபுல் லலிதா சஹஸ்ரநாமம் இதுதான். இடகலை, பிங்கலை, சுஷும்னை, சுழுமுனை தமிழ் சொல். சந்திர நாடி, சூரிய நாடி. படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைனாலும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட சனாதன தர்மம், இந்து தர்மமே இதுலதான் நிக்குது. அதாவது இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த உலகம் முழுசும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கு. நாம இன்னும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப ஒண்ணும் இல்ல. உங்களோட மூக்குல வரக்கூடிய ஒரு மூச்சை நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இடது பக்கம் வருதா, வலது பக்கம் வருதான்னு பாருங்க. வலது பாத்துட்டீங்களா? பக்கம். வலது பக்கம். சிலருக்கு இடது பக்கம்.
சரிங்களா? ஒரு சிலருக்கு வலது பக்கம், ஒரு சிலருக்கு ஆமா. இடது பக்கம். சுழுமுனைமா? சுழுமுனையில வருதா? ஆமா மேம். 2 சைடுமே கரெக்ட்டா போயிட்டு இருக்கு. ஈக்குவலா வருதா? ஈக்குவலா ஆமா 2 மேம். சைடும் வருதா? வெரி குட். ஆமா மேம். ஓகே. சோ 2 சைடும் ஈக்குவலா எப்பொழுதுமே இருக்காது. சரிங்களா? இடகலையில போகும், இல்லன்னா பிங்கலா. இடகலா, பிங்கலான்னு சொல்லுவோம். சந்திர நாடி, சூரிய நாடி. அப்பா மூச்சு, அம்மா மூச்சு. 2ம் சுழுமுனை மார்க்கமாக போகும் பொழுது, குண்டலினி அவேக்கன் ஆயிருக்குன்னு அர்த்தம். குண்டலினி சக்தி மேல் எழும்பி இருப்பதாக அர்த்தம். அப்போ இந்த குண்டலினி சக்தி மேல் எழும்பினால் என்ன ஆகும்னா, அது கிரந்திகளை கடந்து ஆக்ஞா சக்கரம், சகசிரார சக்கரம் என்கின்ற தலையினுடைய உச்சி வரைக்கும் எழுப்பப்பட வேண்டியதுதான் மனுஷனோட வாழ்க்கை. இதுதான் ஆன்மீகம். இத சொன்னா யார் கேட்கிறா? இதுதான் ஆன்மீகம். இந்த எழுப்பக்கூடிய சக்தி எங்கெல்லாம் இருக்குன்னா, நம்ம கோவில்கள் எல்லாத்துலயும் இருக்கு. நீங்க கோயில்ல போயிட்டு நல்லா அமைதியா நிக்கணும். கோயிலுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? தள்ளுமுள்ளு பண்ணக்கூடாது. முன்னால இருக்கவங்கள இடிச்சு தள்ளக்கூடாது. இத பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் தப்பு. இதுதான் பண்ணக்கூடாது. உள்ள போனீங்க அந்த உள்ள நுழைஞ்சுட்டீங்கனாலே, அங்க இருக்கக்கூடிய ஆற்றல உள்ள வாங்குங்க. சாமி உங்கள பார்க்கிறதுங்கிறது அதுதான். உங்களுடைய மனம் இறைவன் மேல ஃபோக்கஸ் ஆகும்போது, சுழுமுனை மார்க்கமாக போகும். கந்தகுரு கவச்சம் கேட்டிருக்கீங்களா? இடகலை, பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான். முருகான்னு சொல்லி அவர் பாடுவார். அதுல ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் ஸ்கந்தகுரு கவச்சம். சரிங்களா? அப்போ அதுல சுழுமுனை மார்க்கமாய் காட்டிடுவாய். இந்த சுழுமுனையில என்னுடைய குண்டலினி சக்தி எழும்பட்டும். இதுதாம்மா இந்த இடத்துல அர்த்தம். சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா. வாட் இஸ் தேவ காரியம்னா என்ன? தேவர்களை எல்லாரும் விளக்கம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தேவர்களை எல்லாம் என்ன பண்ணாங்க அம்மா? ஆமா. அவங்கள காப்பாற்றினார்கள். அதுதான் தேவர்களுடைய காரியம். தேவ காரிய சமுத்யதா. ஆனால், இதுல உண்மை நமக்கு என்ன அதனால பிரயோஜனம்? எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வெளிக்கொணர்ந்து, என்னை எனக்கு காட்டினாள். புரியுதுங்களா? "என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே" தமிழ்ல பேச சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ற மாரியே சரவெடியா விடுவேன். சித்தர் பாடல்லாம் அத்துப்படி, பாரதியார் பாடல்கள் அத்தனையும் அத்துப்படி, வேதாத்திரி மகரிஷி பாடல்கள் அத்தனையும் அத்துப்படி. ஆனா தமிழ்ல பேச சந்தர்ப்பம் இல்ல. அவ்வளவுதான் மேட்டர். சோ என்னுள் இருந்திருந்து யான் அறிந்து கொண்டேனே. கரெக்ட்டா? அந்த பாட்டு தெரியுமா? என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே. என்னுள் இருந்த ஒன்றை யார் காட்ட வல்லீரோ? எனக்குள்ள இருக்கக்கூடியதை யார் காட்ட வல்லீரோ? என்னுள் இருந்து இருந்து யான் அறிந்து எனக்குள்ள நான் மூழ்கி, 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 மூழ்கி நான் அறிந்து கொண்டேனே. இல்லையா? அதுதாம்மா தேவ காரியம். அப்போ இது அத்தனை பாருங்க முழு தத்துவமும் அந்த முதல் நாமத்துல அடக்கம். இது இந்த ஃபர்ஸ்ட் நாமத்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ தவிர வேற எதுவுமே வேண்டாங்கிற லெவலுக்கு அதுல எல்லாமே இருக்கு. புரியுதுங்களா? இன்னும் ஃபுல்லா போலாம். ஓகே. ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா. எத்தனை ஸ்ரீ இருக்கு பாருங்க. 3 ஸ்ரீ இருக்கா? ஓகே. அதுக்கு இல்லாம இன்னும் 2 இருக்கு. என்னன்னா, மகாராக்னி லாங் ஃபார்ம்ல போடணும். அதாவது நெடில். நெடில்கள் நெடிலாக சொல்லும். நம்ம என்ன பண்ணிடுறோம் தமிழ்ல? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி. அது ஒரு பீஜாக்ஷரம். அப்ப நம்ம எப்படி சொல்லணும்? நெடிலை நெடில் மாரி சொல்லணும். அதே மாரி இன்னொன்னு என்ன இருக்கு? சிம்ஹாசனேஸ்வரி. புரியுதுங்களா? அதுவும் நெடில். மொத்தமா பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஸ்ட்ரீம்ல இருக்க வந்து 5 முறை இந்த இடத்துல வருது. இதுவே ஒரு முழு மந்திரம். இந்த முதல் பாடலே ஒரு முழுமையான மந்திரம். இத ஒழுங்கா சொன்னாலே போதும். முதல் வரிய நம்ம ஒழுங்கா சொன்னாலே போதும். முதல்ல இருக்கக்கூடிய 3 நாமங்களே
அனைத்தையும் நமக்கு தரவல்லது. யாரோ கேட்டீங்களே, என்ன கிடைக்கும்? ஏது? எந்த சாமம்? ரேணுகா. நான் தான் எஸ். கேட்டேன். ரேணுகா, ரேணுகா. எஸ். ஓகே. சோ அப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இட்ஸ் கேட்காதுன்னா, இப்ப நான் உடம்பு சரியில்லைன்னு மேம். இப்ப இந்த ரோகதாம் பர்வத்தம் இருக்கு பாருங்களேன். சோ ரோக அது பர்வத தம்போலே சொல்லிட்டே மிருத்யு. யூ இருந்தா நோ வாட்? நல்லா. வெயிட். ஓகே. ஆஹ் வரலாம், வரலாம். ஆஹ் ரோக பர்வத தம்போலே மிருத்யு தாரு குட்டாரிகா. அது ஆஹ் என்னன்னா, பிறவி கடலை நீந்துவதற்கு பிறவியாகிய இதை அறுப்பவள். மிருத்யுனா மரணம். ஆஹ் மிருத்யுனா என்னது? மரணம். ஆஹ் மரணத்தென்கின்ற அந்த மரத்தை கோடாரி, புடாரிக்கா என்றால் கோடாரி கொண்டு அறுப்பவள். ஓகே. ஃபுல் லலிதா சஹஸ்ரநாமம் படிங்கம்மா. பொக்கிஷம்மா. சரிங்க. அங்க இங்க வந்து அதாவது நம்ம பஃபேல சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி போயிட்டோமா? ஒரு கவுண்டர்ல ஒண்ணு வாங்கிக்குவோம். அடுத்த கவுண்டர்ல இன்னொன்னு வாங்கிக்குவோம். அடுத்த கவுண்டர்ல இன்னொன்னு வாங்கிட்டு கடைசியில எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுறோம் பாருங்க. அந்த பழகி போச்சு. பழைய காலம் மாரி நல்ல இலை போட்டு அ அழகா எல்லா பட்சணமும் வச்சு எல்லாத்தையும் சுவைச்சு அறுசுவையோட சுவைச்சு சாப்பிடுற மாரி லலிதா சஹஸ்ரநாமத்தை சுவைத்து சாப்பிடலாம். அங்கேயும் சரி. இங்கேயும் ஜம்ப் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து சோம்பேறிங்களுக்கு. அங்க எங்கன்னு ஜம்ப் பண்றது யாருக்கு? சோம்பேறிங்களுக்கு. அப்படியாவது அவங்கள உள்ள இழுக்கலாங்கிறதுக்காக. எல்லாமேமா எல்லா நாட் ஒன்லி லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், சிவ சஹஸ்ரநாமம் எல்லாத்துக்குள்ளயும் பொக்கிஷங்கள் தான். நம்ம கையில இருக்கு அத்தனையும். நீங்க வந்து வேல்மாறல மட்டும் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கோம். ஃபுல் திருப்புகழ்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள். நான் இப்போ லேட்டஸ்டா ஒரு வீடியோ போட்டேன்ப்பா. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அருவாய் உருவாய். என்ன தத்துவம் அது? தமிழ்ல தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். குகன். இதுல இருக்க அந்த குகனுடைய நாமத்தினுடைய அர்த்தம் இந்த முதல் பாடல். வாங்க அடுத்தது போலாம். உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாகு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா क्रोधा காராங்குஷோஜ்வலா. நிறுத்தி நிதானமா படிங்க. குரோதா அது ஒரு பீஜாட்சரம் அம்மா. அது ஒரு மந்திரம். வந்து கேக்குறீங்க, கோபம் அடங்க மாட்டேங்கிறது. சொல்லுங்க இந்த क्रोधा काराङ्कुशोज्ज्वला मनोरूपेक्षु कोदण्डा इक्षु रूपेक्षु इक्षु कोदण्डा पञ्च तन्मात्रसायका निजारुणप्रभापूरमज्जत् ब्रह्माण्डमण्डला चम्पका शोकपुन्नाग सौगन्धिकलसत्कचा कुरुविन्दमणिश्रेणी லாங் ஃபார்ம் கனத்கோட்டீரமண்டிதா. ஓகே, இது வரைக்கும் வருவோம். சோ உத்யத் பானு சஹஸ்ராபா அவளுடைய நிறம் எப்படி இருக்கின்றது என்றால் உதிக்கின்ற இளம் சிவப்பு சூரியனை போன்ற நிறத்தவள். மூலாதாரத்தினுடைய நிறம். சதுர்பாகு சமன்விதா 4 கரங்களை உடையவள். ராகஸ்வரூப பாஷ் ஒரு கரத்திலே பாசக்கயிறு, மற்றொரு கயிற்றிலே அங்குஷம் குரோதா காராங்குஷோஜ்வலா, இன்னொரு கரங்களிலே மன ரூப இக்ஷு கோதண்டா அவளுடைய அம்பு என்பது கரும்பு. இன்னொரு கரங்கள்ல அவ கையில இருக்கக்கூடியது பஞ்ச தன்மாத்திர சாயகா 5 புஷ்பங்கள் புஷ்பபானம். புரியுதுங்களா? 4 கரங்கள்ல 4 ஆயுதங்கள் நம்ம ஏற்கனவே தியான ஸ்லோகத்தின் போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப அதனுடைய ஒரு சில விளக்கங்கள் இந்த இடத்துல நம்ம கொடுக்க போறோம். உத்யத்பானு அவளோட நிறம். சோ நான் சொன்னேன் இல்லைங்களா? மூலாதாரத்துல இருந்து அம்பாள் எழும்பக்கூடியவள். அவளை எந்த கலர்ல நம்ம ஆரம்பத்துல லலிதா அப்படின்னாலே என்னது? ஷீ இஸ் நோன் இஸ் ரெட் காடஸ். சிவத்த நிறம். உத்யத்பானு சிகப்பு நிறத்துல மேல் எழும்புகிறாள். இப்போ அவளோட கரங்கள் 4. ராகஸ்வரூப பாஷாட்யா ராகத்வேஷம். ராகம் துவேஷம் விருப்பு வெறுப்பு. அடுத்த பஞ்ச் இந்த இடத்துலதான். எனக்கு அவங்கள பார்த்தா பிடிக்கிறதே இல்ல அப்படின்னா லலிதாமாக்கு உங்களை பிடிக்காது. மெயினா யார பார்த்தா பிடிக்காது? மாமியார பார்த்தா பிடிக்காது. இல்லைன்னா மருமகளை பார்த்தா பிடிக்கும். அப்படியா? இல்ல இன்னைக்கு காலம் மாறிடுது.
ஓகே. சோ எல்லா மருமகளும் மாமியார் அம்மாவை ஏத்துக்கிறாங்க. எல்லா மாமியார் மருமகளும் அம்மாவை ஏத்துக்கிறாங்க. மாமியாரும் பொண்ணா வச்சிருக்கோம். உண்மை. ஓகே. நாட் ஒன்லி தட். நமக்கு சில தடங்கல்கள் அல்லது நமக்கு கெடுதல்கள் செய்தவர்கள் அவங்கள பார்த்தா அவங்க பேர கேட்டாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருது. இதுதான் இன்னைக்கு சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. தயவு செய்து சீரியல் பார்க்கறத நிறுத்துனீங்கனாலே லலிதா சஹஸ்ரநாமம் நல்லா வரும். உங்களுடைய காலம் எப்படி செலவு பண்றீங்கங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அங்க கரெக்ஷன் வச்சீங்கன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிரும். குடும்பங்கள்ல இன்னைக்கு பல பிரச்சனைகள் அதனாலதான். ராகம், ராகம், துவேஷம், அட்டாச்மெண்ட் அண்ட் ஹேட்ரட், கடும் பற்று அப்படின்னு சொல்லுவோம். இது என்னது? இதை எப்படி அவ எடுக்கலாம்? எப்படி கொதிக்கிறோம்? புரியுதா? அப்படி இருக்கும்போது புடிச்சு இழுக்கிறதுக்கு தான் கையில பாசக்கயிறு வச்சு. குரோதம், குரோதம், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம். காமம், தேவையற்ற ஆசைகள். குரோதம், இருப்பு கட்டி கொண்ட கோபம். குரோதம், பழி வாங்காம விடமாட்டேன். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. நானா ஒண்ணா? நீ என்னது? ஒண்ணும் கிடையாது. இதுதான் வாழ்க்கை. இதுதான் காம, குரோதம். லோபம், கஞ்சத்தனம். எதற்கு செலவு பண்ண வேண்டுமோ அதற்கு செலவு பண்றது இல்ல. எதற்கு செலவு பண்ண வேண்டாமோ அதற்கு செலவு பண்றது. செல்ஃபிஷா செலவு பண்றது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும். எனது சமுதாயத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. இல்லையா? இருக்கோமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் அந்த கேள்வி யார் எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம அந்த கேள்விகளை நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ லோபம், மோகம். இது அடைந்தே தீருவேன் என்கின்ற ஒரு மோகம். மதம், வெறித்தனம். யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி. இது எல்லாத்தையும் குத்தத்துக்கு. அதனாலதான் கையில என்ன வச்சிருக்கா அப்படின்னா, கையில ஒரு அங்குஷத்தை வச்சிருக்கு. புரியுது? ஆரம்பத்துல ஆனந்தமா இருந்தது இல்லையா? அடுத்தது இப்ப பாருங்க, கழுத்துல புடிச்சு இழுப்பாங்க. அடுத்தது குத்துவாங்க. இதுதான் தேவ காரியத்தை நடத்தணும்னா இது நடந்துதான் ஆகணும். அடுத்தது மனம். நமது மனம் என்கின்ற வடிவத்தை காட்டுவதற்காக அவ கையில என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அழகான இக்ஷுனா தனுர், வில். அந்த வில் வந்து கரும்பு வில். அவளோட கரங்கள்ல இருப்பது கரும்பு வில். மற்றொரு கரங்கள்ல அந்த இருக்கக்கூடிய அம்பை எய்துவதற்கான அம்பு என்கின்ற வடிவில 5 மலர்களை வைத்திருக்கின்றாள். மலர் பானம். புரியுதுங்களா? இந்த 5 மலர்கள் என்ன? பஞ்ச தன்மாத்திர சாயகா. 5 புலன் உணர்வுகள். எனக்கு சில நேரங்கள்ல தான் சொல்றேனே, தமிழ்ல கேக்குறீங்க. 5 பூவ போட்டு ஆஹா ஓஹோ இதுதான் அம்பாள் கையில இருக்கக்கூடிய மலர்கள். அந்த வீடியோ பாருங்க. பல லட்சம் வியூஸ் போகுது. அதுவா அம்மா கையில இருக்க மலர்கள்? அந்த பூ வந்து ஒரு வாடி போகக்கூடிய ஒரு பூமா? அத பத்தி பார்த்து பேரானந்தப்படாதீங்க. அங்க இருக்க பஞ்ச தன்மாத்திர சாயகா. 5 தன்மாத்திரைகள். கண்களால் பார்க்கக்கூடிய சக்தி. ஓகே. காதுகள்ல கேட்கக்கூடிய சக்தி. நுகரக்கூடிய சக்தி. சுவை உணர்வை உணரக்கூடிய நாக்கில் உணரக்கூடிய சக்தி. தொடு உணர்வு என்கின்றது. இந்த 5 புலன்கள், 5 புலன் வழியே உன் உயிராற்றல் வெளியே செல்வதையே இன்பம் என்று உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். இது மயக்கம் இல்ல? மொபைல் எடுத்து பாக்குறோம். பார்த்துட்டு 5 நிமிஷம் பார்த்துட்டு இப்படி வச்சிடலாம். வைக்கிறோமா? இழுத்துட்டு போயிருவாங்க. ஒரு சமையல் வீடியோ பார்த்தா 100 சமையல் வீடியோ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அன்னமய கோஷம்னு பேரு அதுக்குதான். புரியுதுங்களா? எங்க நிக்கிறோங்கிறது புரியுதுங்களா? அப்போ அந்த மலர்களுக்கு அல்ல சிறப்பு. சிறப்பு எதுக்குன்னா, அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த அம்புகளின் சிறப்பு என்ன? பஞ்ச தன்மாத்திர சாயகா. அந்த அம்புகளை எதுனா நம்மளுடைய 5 புலன் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய 5 ஆயுதங்கள் அது. ஆனா என்னன்னா மலர்.
ஏன் மலர்? அது மலரோட நிறம் எல்லாம் போலாம் உள்ள. பட் ஏன்னா, அவ்வளவு சாஃப்ட்டா தான் உங்கள ஹேண்டில் பண்ணுவா. இதே ஆயுதங்கள் இன்னொரு ஆள் கையில இருக்கு. யார் கையில தெரியுமா? மன்மதன் கையிலயும் இருக்கு. யார் கையில இருக்கு? ஆமா. சி இத புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மன்மதன் எழுதக்கூடிய அந்த அம்புல சிக்கி கண்ல பாக்குறவங்க என்ன பாப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. புரியுறதா? அம்பாள் கண்ணில் இருக்கக்கூடிய அம்புல சிக்குனாங்கன்னா, அத புடிச்சு இங்க இழுக்கணும். இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? எங்க போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு. மன்மதன் ஏன்னா உலகம் இயங்கணும்ல. புரியுதுங்களா? வாங்க. மனோரூபேக்ஷுகோ தண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா சாயகான்னா அம்பு. நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த பிரம்மாண்ட மண்டலம் பூரா அவளுடைய ஒளியினால நிரப்புகிறாள். இப்ப அடுத்தது வரும். சம்பகா. கரெக்டா சொல்லுங்க. சம்பகா. சம்பகா இல்ல சம்பா. சம்பா. சம்பகா சோக புன்னாக இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு. அது பின்னால பார்க்கலாம். சௌகந்திக லசத் கச்சா நறுமணம் உள்ள மலர்களை கூந்தல்ல சூடி இருக்கா. இங்கேயும் மறுபடியும் போல கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிவோ பயிலியது கெளிய நட்பின் நரியேற்று தெரியுமா? இதெல்லாம் அந்த காலத்து சினிமா பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் இல்லையா? என்ன படம் வந்து திருவிளையாடு. சிவாஜி கணேசன் பேசுவார். ஐ திங்க் சோ சிவாஜி கணேசன் தெரியல தப்பா இருக்கலாம். ஓகே. ஏன்னா நான் ரொம்ப படம் பார்க்குற ஆள் இல்ல. இது வந்து திருவிளையாடல்ல வரக்கூடியது. அதாவது சிவன் சொல்லிடுறாரு என்னோட கூந்தல் அம்பாளோட கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நடக்குது. நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு. அதாவது இதுதான் இது சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கச்சா அவளுடைய வாசனை மலர்களை கூந்தல்ல சூடி இருக்கா. இதுல இதுக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பூக்கு வாசம் இல்ல, உன் கூந்தல்ல அதை சூடியதுனால அந்த மலர்கள் வாசனையை எடுத்துக்கொள்கின்றன. சௌந்தரிய லஹரி என்ன ஒரு பக்தி பாரு. என்ன ஒரு பக்தி. உன்னுடைய கூந்தல்ல சூடி இருப்பதினால அந்த மலர்களுக்கு மனம் வருகிறது. சோ சம்பகா சோக புன்னாக அசோக அப்படின்னாலே சோகத்தை நீக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு பார்க்கலாம். சௌகந்திக லசத் கச்சா சுருள் சுருளான முடிக்கற்றையை உடையவள். குருவிந்த மணி ஸ்ரேணி கனத் கோட்டீர மண்டிதா அவள் தலையில என்ன அணிந்திருக்கிறாள் என்றால் மணிஸ்ரேணி அவளுடைய கிரீடம். அதுல குருவிந்த மணி என்கின்ற சிவப்பு நிற கற்கள் பொதிந்த ஒரு கிரீடம். அம்பாளை பொறுத்தவரையில எல்லாமே சிகப்பு. ஓகே. கனத் கோட்டீர மண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தளிகஸ்தல சோபிதா. இப்போ இங்க அஷ்டமி சந்திரன். சோ 8வது நாள் இருக்கக்கூடிய சந்திரன். அடுத்து ஒரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல உடைக்கணும். 8ங்கிறது ரொம்ப மோசமான நம்பருங்க. எஸ். அப்படியா? ரொம்ப ரொம்ப நல்ல முழுமையான ஒரு நம்பர். இதெல்லாம் தான் தவறுகள் நடந்திருக்கு சமுதாயத்துலன்னு நான் சொல்ல வரேன். 8 ஒரு முழுமையான நம்பர். சரியா? அஷ்டமி சந்திரன் என்பது சரியா 8வது நாள். அஷ்டமி வருது இல்லையா? 8வது நாள் அஷ்டமி. அஷ்டமி ஒரு முழுமையா ஒரு அழகான ஒரு நாள். வளர்பிறையா இருந்தாலும் சரி, தேய்பிறையா இருந்தாலும் சரி, அஷ்டமிங்கிறது ரொம்ப 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 நல்லது. கிருஷ்ணாஷ்டமி, கோகுலாஷ்டமி. ம். ரொம்ப நல்ல நாள். அஷ்டமி, நவமி நல்ல நாள். பிரதமை அதை விட நல்ல நாள். அது பிரதமையை என்ன பண்ணிட்டோம்? பாட்டியம்மை ஆக்கிட்டோம். என்ன மாட்டிட்டோம்? பாட்டியம்மை. பாட்டி ஆயிட்டாங்க அவங்க. பாட்டியம்மை ஆக்கி பாட்டிய வடை சுட வச்சு சந்திரனை ஒரு கதை கட்டி பிரதமை அப்படிங்கறத பாட்டியம்மையாகி பிரதமைக்கு திதிக்குரிய தேவி காமேஸ்வரிமா. காமேஸ்வரி அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தேவி காமேஸ்வரி. ஸ்ரீவித்யாக்குள்ள வாங்க.
ஆனா ஃபீஸ் கட்டணும், அதையும் சொல்லியிருக்கேன். ஏன் புடவை வாங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, செய்யறோம்ல? அப்ப ஏன் அம்பாள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுக்க கூடாது? கண்டிப்பா கொடுக்கணும், நான் வாங்க தான் செய்வேன். ஓகே. ஏன்னா நான் வந்து அதை என்னோட புடவைக்காகவும் என்னோட சாப்பாட்டுக்காகவும் யூஸ் பண்றேன். நான் அம்பாளோட காரியத்துக்காகவும் வேற காரியம் நல்ல காரியங்களுக்காகவும் பயன்படுறேன். ஆனா இந்த வித்யாக்கு உண்டான ஒரு மரியாதை வேணும், கண்டிப்பா வேணும். எல்கேஜி ஃபீஸ் இன்னைக்கு எவ்வளவு ஸ்கூல்? எல்கேஜில ஒரு சாதாரண ஏபிசிடி கத்து கொடுக்க எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம்? சிந்திக்கலாம் தமிழ் மக்களே, உண்மையா சிந்திக்கலாம். நாம நமது தர்மத்தை வளர்க்காம யார் வளர்க்க? வாங்க போலாம். ஆனா அந்த டாபிக் உள்ள போகல. சரியா ஸ்ரீவித்யா? வாங்க நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி. சோ என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அஷ்டமி. சோ இந்த 8 நம்பர் பாருங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். 8 நம்பர் பாருங்க, தொடங்குற இடத்துல முடியும். இன்ஃபினிட்டி சிம்பிள் அம்மா, இன்ஃபினிட்டி சிம்பிள். பியூட்டிஃபுல் நம்பர் 8 பாருங்க. இப்போ உலகத்துல ஃபேமஸான கம்பெனிஸோட லோகோஸ் பாருங்க, போய் பாருங்க. எனக்கு இப்ப ஞாபகம் வரல எந்த கம்பெனி. எல்லாத்தோட லோகோ எய்தர் இப்படி இருக்கும், இல்லைன்னா படுக்க வச்சு எடுத்து. லென்ஸ்கார்ட். என்னமா? லென்ஸ்கார்ட். ஓகே, லென்ஸ்கார்ட். ஓகே, போங்க லென்ஸ்கார்ட் பாருங்க. என்ன அழகான ஒரு கம்பெனி வந்திருக்கு, லென்ஸ்கார்ட். ஏமா லென்ஸ்கார்ட் டீலரா நீங்க? இல்லையா? ஓகே, லென்ஸ்கார்ட். கண்ணு வச்சு பாக்குறது, லென்ஸ்னா விரிவுபடுத்தி காட்டுறது. அவனோட லோகோ பாருங்க இப்படி 8மா. அதனாலதான் அங்க ரஜினிகாந்த் பாடினார், 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையான். அவர் ஒரு ஞானி. யாரோட பாடல்னு தெரியல அது, பட் உண்மை. அதனால எந்த எண்ணும் தவறல. இங்க பாருங்க, எடுத்த உடனே அஷ்டமி சந்திர விப்ரா நிறைய எண்கள் வரும் லலிதா சஹஸ்ரநாமத்துல. இங்க வரக்கூடியது பாருங்க, முன்னால சதுர்பாகு 4, அடுத்தது 8, பஞ்சமி 5. புரியுதுங்களா? 8வது நாள் அஷ்டமி சந்திரன். சரியாக பாதி இருக்கக்கூடிய சந்திரன் அவளோடது நெற்றியில இருக்கு. ஓகே. இதுலயும் ஒரு அழகா சொல்லுவாங்க, அவளோட கிரீடத்துல ஒரு அஷ்டமி சந்திரன் இருக்கு, அவளோட நெற்றி ஒரு அஷ்டமி சந்திரன், ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா ஒரு முழு நிலவு. ஆதிசங்கர பகவத் பாதாள். ஓகே. முக சந்திர கலங்காவ மிருகநாபி விசேஷகா. இந்த முகத்துல, இந்த சந்திரன் போன்ற அழகான முகத்துல கலங்கத்தை போல இந்த இடத்துல கஸ்தூரி திலகத்தை அவள் நெற்றியில் சூடி இருக்கின்றாள். மிருகநாபி விசேஷகா. இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லிடுறேன், நம்மள எத்தனை பேர் குங்குமம் பொட்டு வச்சிருக்கோம்? குட், வெரி குட். ஜெயந்தி குமரேசன், முத்துலட்சுமி, இளமுருகன், இளமுருகு, நானும் மேம். ரேணுகா, வெரி குட், வெரி குட். சுகந்தி அம்மா, குட். ருக்மணி. குங்கும பொட்டு வைக்கலாமா வைக்க கூடாதா? கொஞ்சம் என் கிளாஸ் இப்படிதான் இருக்கும், டைம் எடுத்துக்குவேன், பரவாயில்ல, அதனால என்ன, நல்ல விஷயங்களை சொல்லணும் இல்லையா? என்ன வேணாலும் நம்ம ட்ரெஸ் பண்ணலாம். என்ன வேணாலும் நம்ம ட்ரெஸ் பண்ணுவோம். ஜீன் போட்டுக்கலாம், டாப் போட்டுக்கலாம், எது வேணாலும் போடலாம். பட் வெஸ்டர்ன் வேர், எஸ், என்னோட ட்ரெஸ்ஸுக்கு சூட் பண்ண. நம்ம வெஸ்டர்ன் வேர் போட்டா நம்மள வெஸ்டர்னர்னு ஏத்துப்பாங்களா? இல்ல யாரோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் நம்மளன்னு நினைக்கிறோம்? 2 வச்சுக்கலாம். ஒரு சைடு அம்பாள், இன்னொரு சைடு வெஸ்டர்னர். யாரோட நம்ம ஐடென்டிஃபை ஆகும்? எனக்கு பதில் சொல்லுங்க. அம்பாளோட தானே? நம்ம எங்க உலகத்துல எந்த கோடிக்கு போனாலும் இந்தியன்ஸ் ஹாப்பியா இருக்கு. நானா இருக்கக்கூடாது, வேற ஒருவராக இருக்கணும்னு தான் இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஆக்ட்ரஸ் போல மேக்கப், அப்படியே முகத்தையே மாத்துறாங்க. ஏன் ஏன் we are not happy with ourselves? நம்ம என்ன எனக்கு பிடிச்சிருக்கணும், அதுதான் வாழ்க்கை. நான் அவனை போல இருக்கணும், இவனை போல இருக்கணும், அவளை போல இருக்கணும்ல. உங்களுக்கு ஒரே ஒரு கம்பேரிசன் தான், அம்பாளை போல நான் இருக்கணும். ரைட்? புரியுதுங்களா?
ரெண்டாவது, இது சிம்பிள் நமது பாரம்பரியத்துக்கு மட்டும், உலகத்துல எந்த பாரம்பரியத்துல இது இருக்குன்னு மட்டும் நமது பாரத பாரம்பரியத்துல மட்டுமே இருக்கிறது இந்த நெற்றி பொட்டு வைக்கிறது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, வெறும் நெத்தியோட போகாத வெளியில, பால் நெத்தி. அம்மாக்கெல்லாம் தெரியும், கிரிஜா அம்மாக்கெல்லாம் தெரியும், பால் நெத்தியோட வெளியில போகாத. விபூதி, குங்குமம். திருநீரு, குங்குமம், நெத்தியில குங்கும பொட்டு வைங்க. ஸ்டிக்கர் வேண்டாம். ரைட்? பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுமா வேண்டாமா? எங்க தூக்கி வச்சிருக்கீங்க தெரியுமா? நெற்றிக் கண்ணில் பிளாஸ்டிக் வைத்தால் குற்றம், 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 குற்றம். நெற்றிக்கண்ல என்ன வச்சிருக்கீங்க? உங்களோட தேர்ட் ஐ அது நெற்றிக்கண் என்கின்ற தத்துவம், மூன்றாவது கண் என்கின்ற தத்துவத்தை உலகுக்கு கொடுத்தது இந்த மண். அந்த மண்ணுல பொறந்துட்டு நெற்றிக்கண்ல ஒரு பிளாஸ்டிக்க ஒரு கம் போட்டு ஒட்டி அது மேல வச்சு நெற்றிக்கண்ணை அடைத்து கொண்டு நான் ஃபேஷன்ல இருக்கேன் ஸ்டிக்கர் போட்டு என்ன குங்குமம் வச்சா என்ன ஆகும்? வேர்த்துரும், வடிஞ்சு போயிடும். நாங்களாம் வச்சிட்டு இருக்கோம். நான் உலகம் முழுசும் சுத்திட்டு இருக்கேன். நீங்க ஏதோ ஒரு சின்னதா ஒரு தேங்காய் எண்ணெயோ, ஒரு கிரீமோ இல்லையா? அந்த இதைதான் வாங்கிக்கோங்க. என்னது அது? ஆஷான்னு ஒண்ணு வருது. ஒரு இது. அத போட்டுட்டு குங்குமத்த வைங்க. அப்படியே புரியுறதா? எல்லாரும் குங்குமம் பொட்டு வைக்கலாம். இதுல இந்த வார்த்தை ஒரு வார்த்தையும் நான் அழிக்க விரும்புகிறேன். இந்த சுமங்கலி, அமங்கலிங்கிற வார்த்தைய தூக்கி வெளியில போடுங்க. அம்பாள் உனக்குள் இல்லாதவள் அமங்கலி. பொட்டு வைக்காதவங்க எல்லாரும் அமங்கலி. பொட்டு வைக்கிறவங்க அத்தனை பேரும் சுமங்கலி. ஏன்னா அவர்களுக்குள்ள குங்கும பொட்டு வைத்திருப்பவர்கள் சுமங்கலி. அவர்களுக்குள்ளாக எனது தேவி லலிதாமா இருக்கா. அவ்வளவுதான் டெஃபினிஷன். புரிஞ்சுதா? ஓகே. யாரையும் பேதப்படுத்தவே படுத்தாதீங்க. எல்லாரும் அம்பாள் இருக்காங்க. அதனால அடுத்த கிளாஸ்ல இருந்து எல்லாரும் என்ன வச்சுட்டு வரீங்க? குங்குமம். கிளாஸ்ல மட்டும் இல்ல, குங்குமம் போட்டு வைக்க பழகுங்க. அந்த ஸ்டிக்கரை கொஞ்சம் தூக்கி ஓரம் கட்டுங்க. ஓகே. குங்குமம் வச்சு பாருங்க. அந்த முகம் உங்களுக்கே பிடிக்கும். கண்ணாடியில பாருங்க உங்க ஃபேஸ. ஆஹா! நான் லலிதா மாரி இருக்கேன். அப்படின்னு உங்களுக்குள்ளயே சொல்லிக்கோங்கம்மா. சொல்ல சொல்லதான் பவானி பாவனா கம்யா. இந்த பாவனையினால் அவள் உங்களுக்குள்ள வருவா. புரியுதா? ஓகே. செஞ்சுருவோமா? செஞ்சிடலாம். ஓகே. சோ என்ன சொல்றோம்? முகச்சந்திர கலங்காவ முக முக மிருகநாபி விசேஷகா வதன ஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. அவளோட புருவத்தை பற்றி பேசுகின்றோம். அவளுடைய புருவம் எப்படி இருக்குன்னா மன்மதனுடைய மாளிகையில் தொங்கக்கூடிய அந்த தோரணங்களை போல இருக்கின்றது. பக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனா பலோச்சனா. அவளோட முகத்துல, முகம் என்கின்ற அழகான அவளோட தாடகத்துல அவளுடைய கண்கள் மீன் போன்று அங்க இங்க மீனாபலோச்சனா. மீன் போன்ற கண்கள் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது. நவச்சம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதா. அன்று மலர்ந்த சம்பக்கா மலரை போன்று அவளுடைய மூக்கு இருக்கு. மூக்கினுடைய அழகு. தாரா காந்தி திரஸ்காரி நாசா பரண பாசுரா. அவளது மூக்குத்தியை பற்றி இந்த இடத்துல பேசுறோம். நட்சத்திரங்களினுடைய ஒளியை மழுங்கடிக்கக்கூடிய மூக்குத்தியை அணிந்திருப்பவள். கிரக தோஷங்களை போக்கக்கூடிய நாமம் இது ரேணுகா. தாரா காந்தி திரஸ்காரி நாசா பரண பாசுரா. சோ தாரான்றது என்னது? நட்சத்திரங்கள். சோ எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் என்ன பண்ணிரும்? மூக்குத்தியில, அம்மாவோட மூக்குத்தியில என்ன பண்ணுங்க? தியானம் பண்ணுங்க. பரவாயில்ல, இன்னைக்கு மூக்குத்தி கல்ச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் ஃபேஷன்ங்கிற பேர்ல மூக்குத்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். தாரா காந்தி திரஸ்காரி நாசா பரண பாசுரா. அம்மாவோட மூக்குத்தி. கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ண பூர மனோகரா. காதுகள்ல மலர்களால் ஆன கதம்ப, டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ஸ், வேரிட் ஃபிளவர்ஸ், விதவிதமான மலர்களாலான காதணிகளை அணிந்தவள். தாடங்க யுகலி பூத தபனோடுப மண்டலா. தபன உடுப மண்டலா. சோ ஒரு காதுல சந்திரனும் ஒரு காதுல சூரியனும் அணிந்து, சூரிய சந்திரனை அவளது காதணிகளாக அணிந்தவள். பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோல பூஹு. மேக்கப்பே வேண்டாம்.
அவளோட கண்ண அழகு. ஓகே, கன்னங்கள் எப்படி இருக்கு? பத்மராக சிலா, பத்மராகம், பத்மராக சிலையை போன்று அவளோட கன்னங்கள் பளபளன்னு இருக்கு. என்ன பண்ண வேண்டாம்? ஃபேஷியல் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன, எத்தனை பேர் ஃபேஷியல் பண்றீங்க? சரி, ஃபேர் அண்ட் லவ்லி எத்தனை பேர்? ஏதோ ஏன்னா கிரீம் எல்லாம் தெரியல சரியா. கிரீம்ஸ் எத்தனை பேர் போடுறீங்க? போட்டது இல்லையா? only night moisturizer. ஏதோ ஒண்ணு வாங்க, நானும் போடுவேன் மாய்ஸ்சரைசர், பயப்படாதீங்க. நான் அதுக்காக கேட்கல. பட் யூனோ அந்த ஷைனிங் எப்ப வரும்னா இத சொல்ல சொல்ல ரைட்டா? எஸ் முத்துலட்சுமி, என்ன கேட்கணும்? உங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அன்மியூட் பண்ண முடியலையா? நீங்களே தான் பண்ணணும், நான் யாரையும் மியூட் பண்ணல நான். சொல்லுங்க முத்துலட்சுமி. கண்டிப்பாங்கம்மா. பண்ண பண்ண வருதா? கண்டிப்பா ஷைனிங் வருது. அதுதான் ஷைனிங் மட்டும் இல்லம்மா. இந்த நாமங்களை நீங்க சொல்ல சொல்ல உங்களோட முக தோற்றமே மாறும். எனக்கு இத வீட்லயே நான் எங்கிட்டயே நான் சொல்லிருக்காங்கம்மா. பார்த்திருக்கேன். எங்க ஆ, வீட்லயே சொல்றாங்க. எங்க ஆ, வீட்லயே சொல்றாங்க. ஸ்லோகம் சொல்ல சொல்ல தியானம் அந்த இது பண்ண பண்ண ஃபேஸ்ல ஒரு பொலிவு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 100% 100 உருவ அமைப்பே மாறும். கையில ரேகை மாறும். எல்லாம் நடக்கும். ஆனா டோட்டலா இது மாறணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனா அது நடக்கும். உங்க உருவ அமைப்பு, உங்களோட தோற்றம், உங்களோட எல்லாமே மாற்றங்கள் வரும். ஏன்னா இதுதானே அந்த ஆற்றல் வந்து உங்களுக்குள்ள இறங்கும் பொழுது உங்களுக்குள்ள எல்லா சேஞ்சஸும் வரும். சோ எல்லாரும் உலகத்துல பார்த்தாங்கன்னா தோல் சுருக்கம் வந்துருச்சு, அச்சச்சோ எனக்கு தோல் சுருக்கம் வந்துருச்சு, அதை மறைக்கிறதுக்கு நான் இந்த கிரீமை போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன். ஏன் உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு? இல்ல, வாங்க. சோ பத்மராக சிலாத பத்மராக சிலையை போன்ற கபோல பூகு, அவளோட கன்னங்கள் அவ்வளவு அழகா இருக்கு. நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா, அவளுடைய இதழ்கள், லிப்ஸ் புதிதாக மலர்ந்த பிம்பா ஃப்ரூட். பிம்பா ஃப்ரூட் என்பது கோவை பழம். கோவை பழத்தை போன்ற இதழ்களை உடைய. இதற்குள்ள ரகசியம் இருக்கு. பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, சிவத்த இதழ், கருத்த குழல், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். அங்க எல்லாரும் வள்ளியை சொல்லிட்டாங்க, அது வள்ளி இல்ல. வாங்க, வள்ளி இல்லை, அது வேலை பத்தி தான் அவர் பாடி இருக்காரு. வேல்மாறல்ல நான் பார்த்துட்டு தான் இருப்பேன், எல்லா வீடியோவும் பார்த்துட்டு இருப்பேன். பருத்த இடை எல்லாம். ஆக்சுவலா அந்த வீடியோல சொல்லும்போது அந்த சிவத்தை எழுத சும்மா அந்த ஆன் த ஸ்பாட் சொன்ன அந்த ஒரு வேர்டு மறந்துட்டா அதை பெரிய கொலை குற்றமாட்ட எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பேசுங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன தெரியும்ட்டு வாய் மூடிட்டேன் நான். அது வள்ளி அல்ல, திட்டவட்டமாக சொல்ல முடியும். மரச்சிறுமி என்பது வள்ளி அல்ல. அந்த இடத்துல குண்டலினி சக்தி. வாங்க. நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி துவயோஜ்வலா, 2 பல்வரிசை அவளது ஸ்ரீவித்யை. நான் ஏன் ஸ்ரீவித்யக்குள்ள வாங்கன்னு சொன்னேன் புரியுறதா? 2 அம்பாளோட 2 ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய முழு பயனும் லலிதா ஸ்ரீவித்யக்குள்ள லலிதா உபாசனையில தான் முழு பயனும் கிடைக்கும். சுத்த வித்யாங்குராகார த்விஜ, த்விஜ மீன்ஸ் 2, 2 பல்வரிசை. பங்கி, பங்கி மீன்ஸ் பல், 2 வரிசை பல். துவயோஜ்வலா, அந்த 2 பற்களும் மந்திர சக்தியை குறிப்பது. கற்பூர வீட்டிகா மோத சமாகர்ஷி திகந்தரா, கற்பூர தாம்பூலத்தை தரித்தவளாக இருக்கின்றாள். நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பத்சித கச்சபி. கச்சபி என்கின்றது சரஸ்வதி தேவியின் கையில் இருக்கக்கூடிய வீணை. சரஸ்வதியின் வீணையை காட்டிலும் இனிய குரலை உடையவள். இப்ப அவளோட குரலை பத்தி பேசுறோம். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா, அவளுடைய ஒரு புன் சிரிப்பு காமேஸ்வரனை அப்படியே சுண்டி இழுக்குது. ஓகே. அனாகலித சாதுஷ்ய சிபுக ஸ்ரீ விராஜிதா, நோ கம்பாரிசன், ஒப்பிடவே முடியாத சிபுக்கம், சின்.
ஓகே. தாத்து வந்து இங்க இருந்து தான். சின் அப்படிங்கிறது இங்க இருந்து தான் வந்தது. சிபுக்கம். சிபுக்க ஸ்ரீ விராஜிதா. இது வரைக்கும் அவளோட முகத்தினுடைய அழகு. ஏன்னா அவளுடைய முகம் ஒரு மந்திரம். ஸ்ரீ வித்யில அது ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜா திவ்யாக்கு தெரியும். அதனாலதான் நீ கிளாஸ் ஒன்னு அட்டென்ட் பண்ண சொன்ன. ஓகே. அவளுடைய முகம் ஒரு மந்திரம். அடுத்ததா காமேஷ பத்த மாங்கல்ய சூத்ர சோபித கந்தரா. அவளுடைய கழுத்துக்கு வரும். கழுத்துல காமேஸ்வரனால் அணிவிக்கப்பட்ட மாங்கல்யம். கனகாங்கத கேயூர கமனீய புஜான்பிதா. 2 புஜங்களிலும் கனகம் தங்கத்தினாலான காப்புகளை அணிந்தவளாக இருக்கிறார். ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்பிதா. அவளோட கழுத்துல இருக்கக்கூடிய அணிகலன்களை பாக்குறோம். பாருங்கம்மா, நான் வந்து மேலோட்டமான அர்த்தத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாமத்திற்குள்ள போனாலும் 1 மணி நேரத்திற்கு விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? அந்த நாமமும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளும் ஒண்ணுமே இல்ல. சம்பகா சோக புன்னாக சௌகந்திக லசத்கஜா. அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் வேற. அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமத்திற்கு வெளிப்படையான அர்த்தம் என்று ஒண்ணு உண்டு, சூக்ஷ்மமான ஒரு அர்த்தம் உண்டு, அதையும் விட பராரூபம் என்கின்ற ஒரு அர்த்தம். 3 விதமான அர்த்தங்களை நம்ம கொடுக்கணும் ஒவ்வொரு நாமத்துக்கும். புரியுதுங்களா? இது வந்து வெளிப்படையான நாமத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த வார்த்தைகள், இதை யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னேன்னா, மென்ஷன் பண்ணேன்னா, வாக்தேவிகள். வாக்தேவிகள்ங்கிறது யார் அப்படின்னா அக்ஷரங்களுக்கு தலைவிகள். அது நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அக்ஷரங்களுக்கும் தலைவிகள். அவர்கள் வாக்தேவிகள். அக்ஷரங்கள்னா என்ன? அதிர்வுகள். இப்போ நம்ம ஸ்ரீ சக்கரத்துல பார்க்கும் பொழுது பாருங்க, தெரியுதா? இந்த இடத்துல நடுவுல ஒரு முக்கோணம் இருக்கு. கீழ் நோக்குற முக்கோணம். அது நடுவுல ஒரு புள்ளி இருக்கு. ரிஃப்ளெக்ட் ஆகும். தெரியுதா? நடுவுல ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளி பேரு தான் பிந்துன்னு சொல்றோம். அந்த இடத்துலதான் வந்து காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் இருக்காங்க. சோ வெளியில அடுத்ததாக ஒரு முக்கோணம் வருது. அப்போ பாத்தீங்கன்னா 1 3ஆக பிரிகிறது. அந்த பிந்துல இருந்து 3 தத்துவங்கள் வெளியில வருது. இதுதான் நம்ம வந்து திரிசூலம் என்கின்றோம். அதுதான் 3 ஆற்றல்கள் சொல்றோம். உருவாக்கம், காத்தல், அழித்தல், இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, இடகலை, பிங்கலை, எல்லாம் 3 ட்ரையட் பிரின்சிபல்னு சொல்லுவோம். அதிலிருந்து அடுத்து வரக்கூடிய இந்த சிகப்பு கலர்ல சின்ன சின்ன முக்கோணங்கள் தெரியுது இல்லையா? அந்த 8 முக்கோணங்கள் தான் வாக்தேவி. 8 அக்ஷரங்களாக அந்த அதிர்வுகள் பிரிகின்றன. அந்த 8 செட் ஆஃப் அக்ஷரம், 8 அக்ஷரங்கள் அல்ல, 8 குரூப்ஸ் ஆஃப் குழுமங்களா பிரிகிற அக்ஷரங்களுக்கு தலைவிகள் தான் யாரு? வாக்தேவி. புரியுதுங்களா? அப்போ அந்த யார் அவங்க வாக்தேவிகள்? எங்க இருந்து வந்தாங்க? அப்படியே உள்ள போங்க. 8 வந்து 3 ஆச்சு. 3 வந்து என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அப்போ அந்த ஏகம் பிரம்மம் என்கின்ற சிவசக்தி ஐக்கியத்திலிருந்து யார் வராங்க? வாக்தேவிகள் வந்திருக்காங்க. வாக்தேவிகள் வெளிப்படும் பொழுது வருகின்ற அதிர்வுகள். அப்போ இறையாற்றலானது வெளியே வரும் பொழுது கொடுக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் தான் வார்த்தைகள், அக்ஷரங்கள். இது எல்லா மதத்திலும் ஒற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதுதான் மந்திரங்கள். புரியுதுங்களா? அதுதான் மந்திரங்கள். அப்போ இந்த வாக்தேவிகள் ஒவ்வொரு வார்த்தையை கையாடி இருக்காங்கன்னா, இப்போ பூ சொல்லலாம், புஷ்பம் சொல்லலாம், மலர் சொல்லலாம், ஒரே பொருள். அப்போ பொருள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. பூனாலும் ஒண்ணுதான், புஷ்பம்னாலும் ஒண்ணுதான், மலர்னாலும் ஒண்ணுதான் இல்ல. ஆனா ஏன் மலர்ங்கிற வார்த்தை ஒரு இடத்துல யூஸ் பண்றோம், ஏன் புஷ்பம், அந்த இடத்திற்கு அது என்ன அர்த்தம்? அப்போ இங்கேயும் அந்த மாதிரி ஏன் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு.
சரியா? நான் சொல்ல வரேன். ரத்ன கிரைவேய ரத்னங்கள் பொதித்த முத்துக்கள் தொங்கக்கூடிய லோல முக்தா பலான்விதா கழுத்துல இருக்கக்கூடிய அணிகலன்கள். அடுத்தது காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தனி, அம்பாளோட மார்பகங்களை பற்றி இந்த இடத்துல சொல்றோம். காமேஸ்வரனுடைய பிரேமத்திற்குரிய அவளது கனத்த மார்பகங்கள். அவர் அதற்கு மாற்றாக என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, எதை வேண்டுமானால் மணி பிரதிபணஸ்தனி. இந்த இடத்துல காமரசம் சொட்டுவது போல இந்த வார்த்தைகள் இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் வேற. இந்த உலகத்தை போஷிக்கக்கூடிய ஒரு தாய் அவள். புரியுதுங்களா? அப்போ காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபணஸ்தனி, அதிக அளவிற்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாமம் இது. ஓகே, காமேஸ்வர பிரேம ரத்ன வார்த்தை என்ன வார்த்தை பாருங்க. பிரேமம், ரத்னம், மணி, MONEY கூட நீங்க வச்சுக்கலாம். பிரதி, பிரதி மீன்ஸ் அகெயின், இன் ரிட்டர்ன். பணஸ்தனி. அடுத்தது நாபியாலபால ரோமாலி. சோ நாபியிலிருந்து மேல் எழும்பக்கூடிய ரோம வரிசை. நாபியாலபால ரோமாலி லதா பலகுச்சத்வயி, அவளுடைய மார்பகங்களை இந்த இடத்துல சொல்லும் போது நாபியிலிருந்து மேலெழும்பக்கூடிய ரோம கொடியின் மீது பழுத்த 2 பழங்கள். லதா அப்படிங்கிறது ரோமம். நாபியிலிருந்து எல்லாருமே இருக்கும் இல்லையா, ஒரு ரோம வரிசை அப்படி மேலே ஏறும். அதில் இருக்கக்கூடிய பழங்களை போல அவள் நாபி இருக்கின்றது. இதற்கு உள்ள அர்த்தம் வேற. நாபியாலபால ரோமாலி லதா பலகுச்சத்வயி லக்ஷ்ய ரோமலதா தாரதா. ஆமா, இந்த வரி நிறைய யூடியூப் வீடியோக்கள்ல தவறாக உச்சரிக்கப்பட்டிருக்கும். லக்ஷ்ய ரோமலதா தாரதா, அந்த இடத்துலதான் பாஸ். சமுன்னேய மத்தியமா. ஓகே, அது எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். லக்ஷ்ய ரோமலதா தா, எனக்கு தப்பான வார்த்தை வரமாட்டேங்குது. லக்ஷ்ய ரோமலதா தாரா தாச முன்னேய மத்தியமான்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு. சமுன்னேய மத்தியமா லக்ஷ்ய ரோமலதா தாரதா. பாசங்க. சமுன்னேய மத்தியமா ஸ்தன பாரதலன் மத்திய பட்ட பந்த பலித்ரயா. இப்போ இந்த லக்ஷ்ய ரோம லதா கொடி படருது இல்லையா. கொடி அவளோட ஸ்தன பாரங்கள், ஸ்தனம் பாரமாக இருக்கக்கூடியது. இதற்காக அவளுடைய இடுப்பு லேசா வளைஞ்சிருக்கு. அண்ட் பட்ட பந்த பலித்ரயா, 3 கோடு அந்த இடத்துல விழுது. இதுக்கும் அர்த்தம் இருக்குமா? 3 வரிகள். பட்ட பந்த பலித்ரயா, 3 கோடுகள் அவளோட இடுப்புல இருக்கு. சமுன்னேய மத்தியமா, இடை இருக்குதா இல்லையாங்கிறத அனுமானிக்க முடியாத அளவிற்கு சிறுத்த இடையாக இருக்கின்றது. ஆனால் உடிந்து விடுமோ என்கின்ற இடை இருக்கிறதுனால அதற்கு அவனால் லேசா அந்த கொடி உடைஞ்சிடக்கூடாது, நம்ம அப்படி லேசா வளைஞ்சி அப்படி இருக்க ஒரு பாத்தீங்கன்னா அம்பாள் ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி அந்த இடுப்பை நம்ம பாத்துக்கணும். அருணாருண கௌசும்ப வஸ்திர பாஸ்வத் கட்டி தட்டி, அவளுடைய இடுப்புல கட்டப்பட்டு, இப்ப இடுப்புக்கு கீழே போறோம். அப்போ கழுத்துல இருந்து கண்டாத கடி பர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. சோ இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு மந்திரம். புரியுதுங்களா? இப்போ இடுப்புல இருந்து கீழே அடுத்த மந்திரத்துக்கு போறோம். சோ இடுப்புல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அருணாருண கௌசும்ப, சிவந்த நிறமான பட்டு வஸ்திரத்தை இடுப்பில் தளித்தவள். பாஸ்வத் கட்டி தடி ரத்ன கிண்கிணிகா ரம்ய ரசனா தாம பூஷிதா. இடுப்புல ஒட்டியானம் போட்டிருக்காங்க. அதுல ரத்னங்கள் கிண்கிணி என்ற சத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றது. காமேஷஜ்ஞாத சௌபாகிய மார்த ஊரு துவயான்விதா. ஊருனா தொடை. அப்போ அம்பாளோட 2 தொடைகள், அதனுடைய அழகு யாருக்கு மட்டுமே தெரியும்னா காமேஸ்வரனுக்கு மட்டுமே தெரியும். புரியுதுங்களா? காமேஷஜ்ஞாத சௌபாகிய மார்த ஊரு துவயான்விதா மாணிக்ய முகுடாகார ஜானு துவய விராஜிதா. அவளோட அந்த முழங்கால் முட்டு அது மாணிக்க மகுடம் போல இருக்கு.
மாணிக்ய மகுடாக்கார, முக்குட்டாக்காரவும் சொல்லலாம், மகுடாக்காரவும் சொல்லலாம். ரெண்டுமே சேம் வேர்ட் தான். ஜானு துவய விராஜிதா. அடுத்ததாக அவளோட கால்களை சொல்றோம். இந்திர கோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகா. அவளோட கால்களோட அழகு பற்றி நம்ம பேசுறோம். சோ கால்கள் எப்படி இருக்குன்னா, இந்திரகோப பூச்சி. இந்திரகோபங்கிறது ஒரு பூச்சி. இந்திரகோபம் அப்படிங்கிறது ஒரு பூச்சி. சிகப்பு கலர்ல இந்த மழை பெஞ்சா வரும். வெல்வெட் மாதிரி இருக்கும் அந்த பூச்சி. நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம ஊர்லயும் வரும் அது. மழையெல்லாம் பெய்யும் போது ஒரு சிகப்பு வெல்வெட் புள்ளி புள்ளியா ஒண்ணு வரும். அது இல்ல. புஸ் 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 புஸ்ன்னு சிகப்பு கலர்ல இருக்கும். அதுதான். அந்த இந்திரகோப பூச்சு வாசனை இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னேன், புஷ்பபானம் வந்து யாருக்கு உள்ளது? அம்பாளுக்கும் உண்டு, மன்மதனுக்கும் உண்டு. மன்மத பத்தி தான் இந்த இடத்துல பேசுறாங்க. மன்மதனுடைய புஷ்ப பானத்துல அந்த இந்திரகோப பூச்சி போய் அப்படியே ஒட்டிட்டு இருக்காங்க. அதை போல சிவந்த நிறத்திலுடைய வெல்வெட்டி சிவந்த நிறத்திலுடைய கணுக்கால் பகுதிகளை, கணுக்கால் தானே இது, கெண்டைக்கால கணுக்கால் கெண்டைக்கால் பகுதியை உடையவள். கால்கள், அவளுடைய கால்கள். இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூடாப ஜங்கிகா கூடகுல்பா கூர்ம புருஷ்ட கூடகுல்பா மறைந்திருக்கக்கூடிய அவளது கணுக்கால்கள், ஆங்கிள், கொலுசு போட்டிருக்கக்கூடிய இடம் வெளியில தெரியாம மறைந்திருக்கு. கூர்ம புருஷ்ட அவளுடைய பாதங்களுடைய மேல் அழகு. ஜயிஷ்ணு பிரபதான்விதா மேல எப்படி இருக்கு அப்படின்னா, அவளோட பாதங்கள் மேல கூர்ம பிருஷ்டம், அதாவது ஆமையினுடைய ஓடு போல அவளோட மேல் பாதங்கள் இருக்கின்றது. நக தீதிதி சஞ்சன்ன நம ஜனதமோ குணா. அவளோட பாதங்களிலே வணங்குபவர்களுக்கு அவளுடைய நகங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியே போதும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தமசிக் கேரக்டர், தமோ குணங்களை வெளியேற்றுபவள். ஓகே. பதத்வய பிரபாஜால பராகிருத சரோருகா. அவளுடைய பாதங்கள் தாமரையை போல ஒளிரக்கூடிய ஒரு அழகான பிரபாவை. அதுல கீழே என்ன இருக்கு அந்த பாட்டுல? செஞ்சான மணி மஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா. அவளுடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய கொலுசு. கொலுசு அகைன் அடுத்த ஆபரணம். ஓகே. மராளி மந்த கமனா. அவளுடைய நடை அழகு. மகாலாவண்ய சேவதிகி. மராளி மந்த கமனா, அன்னங்களையும் வெட்கி தலைகுனிய செய்யும் நடை அழகை உடையவள். சர்வாருணானவத்யாங்கி. அனவத்யாங்கி, அவளுக்கு ஒப்பிட்டு கூறுவதற்கு எதுவுமே இல்லை. ஃபுல்லா சர்வா அருணா, எல்லாமே சிவந்த நிறத்தில் ஒளிர்கிறாள். சர்வாபரண பூஷிதா, முழுவதுமாக அழகாக எல்லா வகையான அலங்காரங்களினாலும் அலங்கார தேவதையாக இருக்கிறாள். சிவகாமேஸ்வராங்கஸ்தா, சீட்டட் ஆன் சிவா, சிவாவினுடைய தொடையில் அமர்ந்திருப்பவள். சிவா, அவளே சிவா. ஸ்வாதீன வல்லபா, அவளை சுவாதீனமாக செயல்படக்கூடியவள். இது அம்பாளோட வர்ணனை. சரியா? முழுவதும் அதாவது என்னன்னா, இதுல உள்ளர்த்தங்கள் இருந்தாலும் முதல் படி என்ன அப்படின்னா, இத பாவனையாக நினைக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். அம்பால உள்ள வாங்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும். அப்ப அந்த உள்ள வாங்கறதுக்கு இத பாவனை, இத அப்படியே உள்ள கொண்டு வரணும் பாவனையா. பவானி பாவனா கம்யா பவாரண்ய குட்டாரிக்கா, அங்கதான் வரும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பவானி பாவனா கம்யா, பாவனையால கொண்டாடணும். அடுத்தது அவள் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்காங்கிறத நம்ம கொண்டாந்தோம்னா ஸ்ரீ வித்யை அவதான், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள. அவ்வளவுதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் நடக்க வேண்டியது அம்பால நம்ம உள்ள கொண்டு. அடுத்ததாக
சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. சுமேரு என்கின்ற மேருவிலே, மேருமலையிலே, ஸ்ருங்கம் என்கின்ற அந்த பிந்துவிலே வாழ்பவள். அந்த இடத்துக்கு ஸ்ரீநகரம், ஸ்ரீமன் நகரம். பாருங்க, நம்மளோட சுமேரு இமயமலை, கைலாயம். ஒரு விஷயம் நல்லா சிந்தித்து பாருங்க. கைலாயம் நம்ம கையில இல்ல. வேதனையான ஒரு விஷயம். கைலாயம், சுமேரு மத்திய ஸ்ருங்கம் நம்ம கையில இல்ல. இன்னைக்கு இந்தியர்கள் அங்கு செல்ல முடியாது. எங்க இழந்து நிக்கிறோங்கிறத ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள்மா. சிந்தித்து பாருங்க. ஸ்ரீநகரம் எது பேர் மாறிடுச்சு, காஷ்மீர். புரியுதா? சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. சொல்லுங்கம்மா, இந்த நாமத்தை சொல்லி நாட்டை மீட்டெடுப்போம். ஓகே, ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தேச உணர்வு வரட்டும், சனாதன தர்மத்தின் உணர்வு வரட்டும். நம்மளது போயிருச்சுமா கைவிட்டு. யோசித்து பாரு. உண்மையா நான் சொல்ல அழுதுருவேன் நாட்டு. ஏன்னா எனக்கு அவ்வளவு பாரமா இருக்கு உள்ளுக்குள்ள. ஸ்ரீநகரம் நம்ம கையில இல்ல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு அழகா சொல்லிப்பாங்கன்னா, சிந்தாமணி அதுல உள்ள இருக்கக்கூடியது. இது வந்து இந்த சுமை ஸ்ரீநகரத்தை சூழ்ந்து இருக்கக்கூடியது கடல். பாருங்க, நம்ம பாரதம் தான் சூழ்ந்திருக்கா கடல் நமக்கு. அதுல மலை இருக்கா? ஆ? தாரவாத்து கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம். இது வந்து இந்த ஆன்மீகத்தை வளர்க்கறத தவிர வேற எதுவுமே நம்மளால செஞ்சு இதை மீட்க முடியுமாங்கிறது தெரியல. அப்போ அந்த துணை போக நம்ம கை கொடுக்கணும் இல்லையா? இப்போ நீங்க நினைச்சா கூட உங்க கையில காசு இருந்தா கூட இன்னைக்கு நம்மளால வந்து கைலாயம் போக முடியாது. கைலாய மலை போகணும்னா பணம் இருந்தா கூட எத்தனை லட்சங்கள் செலவு பண்ணணும் தெரியுமா? இது அது ஒரு ஒரு சில வருஷம், ஒரு 3 வருஷமா நிறுத்திட்டாங்க. இந்தியர்கள் நாட் அலவுட். என்ன ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம்னு யோசித்து பாருங்கம்மா. உண்மையா நெஞ்செல்லாம் துடிக்குது. ஸ்ரீமன் நகர நாயிகா, ஸ்ரீநகர், ஜம்மு, விஷ்ணு பேரே மாத்தி ஜம்முங்கிறது வந்து நாங்க போயிருந்தோம். போகும்போது பேரே வந்து ஜம்மு கிடையாது. ஜம்பு, ஜாம்பவான் அவரோட கோவில் அங்க இருக்கு. அததான் ஜம்மு ஆயிருக்கு. வைஷ்ணோ தேவி டெம்பிள், சக்தி பீடங்கள் அத்தனை இருக்கு. நம்மளோட சக்தி பீடங்கள் ஒண்ணு பாகிஸ்தான் போயிடுச்சு. நம்மளால அங்க கிட்ட கூட போக முடியாது. அம்பாளோட உடல் பகுதிகள் விழுந்தது, மீட்டெடுக்கணும். அதுதான் வாழ்க்கை. சத்திய யுக வரும்பொழுது நம்ம தான் ரூலிங்ல இருப்போம், கவலைப்படாது. சோ சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. திரும்பி திரும்பி சொல்லுங்கம்மா, காஷ்மீரத்தை நினைச்சு சொல்லுங்க. சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. அங்க இருக்கக்கூடியது சிந்தாமணி கிரகாந்தஸ்தா. அங்க இருக்கக்கூடிய அவளோட கிரகத்துக்கு பேரு சிந்தாமணி கிரகம். அம்பாளோட கிரகம், அம்பாளோட மண்டபத்துக்கு பேரு சிந்தாமணி. இது நமக்குள்ளேயும் சிந்தாமணிங்கிறது நம்மளுடைய நெற்றிக்கண் உச்சு. பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா. பஞ்ச பிரம்மங்களின் மேலும் ஆசனமாக கொண்டு அமர்ந்திருக்கின்றாள். மகா பத்மாடவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி. சோ அந்த இடத்துல மகா பத்மாடவி, தாமரைகள் நிறைந்த குளத்தின் நடுவிலே கதம்ப வனத்திலே வாசிக்கின்றாள். கதம்ப வனம்ங்கிறது நம்மளோட மீனாட்சி அம்மன் வசிக்கக்கூடிய எதுவும் கதம்பவனம். மதுரை, மதுரையும் கதம்பவனம். இதுக்கு உள்ளே அர்த்தம் இருக்கு. கதம்பவனம்னா நம்ம மைண்ட். ஓகே. சுதா சாகர மத்தியஸ்தா, கடல்களால் சூழப்பட்டது. காமாட்சி, காமதாயினி, காம அக்ஷம், அக்ஷம்னா கண்ணு. சோ காம அக்ஷி, காமதாயினி, ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பவள். இதோட நான் இன்னைக்கு நிறுத்திக்கிறேன். அம்பாளோட வர்ணனைகள் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கிளாஸ்ல பண்டாசுரவதம் பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன தியானத்தோட நான் உங்களுக்கு நிறைவு பண்ணி கொடுக்குறேன். அப்படியே ரிலாக்ஸ்டா கண்களை மூடி உட்காந்துக்கோங்க.
நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. கையெல்லாம் ரிலாக்ஸ்டாவே வச்சுக்கலாமா? கைகள நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. முதுகு தண்டு மட்டும் ஸ்ட்ரெய்ட்டா நேராக வச்சுக்கோங்க. ஏதாவது சப்போர்ட் இருந்தா சாய்ந்து கூட உட்கார்ந்துக்கலாம், தவறில்ல. கரங்கள ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. தியானத்த முடிச்சுட்டு நான் கிளாஸ் அப்படியே நிறைவு செய்துருவேன். நீங்களாவே எழுந்துக்கணும். சரியா? நான் சாந்தி சொல்லி முடிச்சுருவேன். ஏன்னா, அந்த நிலைக்குள்ள போயிட்டோம்னா, சம்டைம்ஸ் வெளியில வர்றது புடிக்காது. அப்படி இருக்கவங்க கொஞ்ச நேரம் தொடர்ந்து இருந்துட்டு, நீங்க வெளியில வரலாம். நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்கம்மா. உங்க மூச்சு காற்றையே சிறிது நேரம் கவனிங்க. உடல நல்லா தளர்வடைய செஞ்சுருங்க. நல்லா ரிலாக்ஸ்டா இருங்க. ஒரு அழகான ஒரு தீவ மனதுல நினைங்க. நீங்க நமது பாரதத்தை நினைத்தாலும் சரி, தீவாகவோ, தீபகற்பமாகவோ நினைத்தாலும் சரி, கடல்களால் சூழப்பட்ட ஒரு அழகான தீவு. இப்ப நீங்க அந்த தீவுல இருக்கீங்க. வானுயர்ந்த மரங்கள், அழகான மலர்கள், கதம்பவனம், கதம்ப வனத்திலே கதம்பா மலர்கள், மஞ்சள் நிற கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூக்கள், அசோக மரம், இந்த பூக்களுடைய நறுமணம் உங்க நாசியில உணர்ற அளவுக்கு மனத தியானம் பண்ணுங்க. இந்த அழகிய தீவுல நடுவில் ரத்தினங்களால் செய்யப்பட்ட, தங்கத்தினால் செய்து ரத்தினங்கள் பதித்த சிந்தாமணி கிருகம். இந்த சிந்தாமணி கிருகத்த பாருங்க. ஒவ்வொரு தூணும் மாணிக்கத்தால் ஆனது. அழகிய பாவை விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த மணிமண்டபத்தின் நடுவிலே ஒரு அழகிய சிம்ஹாசனம், அந்த சிம்ஹாசனத்தினுடைய கால்களாக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சதாசிவன், அதன் மேல் பலகையாக பரமசிவம் அவர் மேல் வீற்றிருக்கின்றாள். ராஜராஜேஸ்வரி, மகாபட்டாரிகா, லலிதா மகா திரிபுர சுந்தரி. ஒரு செந்நிற ஒளியிலே அவளை தியானிக்கலாம். ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. 4 கரங்கள்,
மேல இருக்கக்கூடிய 2 கரங்கள்ல பாசக் கயிறும், அங்குஷமும், கீழ இருக்கக்கூடிய 2 கரங்கள்ல புஷ்ப பானமும், கரும்பும். முழுமையாக செந்நிற ஒளியிலே அவள தியானிக்கலாம். இப்ப அவளோட முக அழகை பார்க்கலாம். சுருள் சுருளான முடிக்கற்றைகள் அவளது நெற்றியில விழுது. சம்பகா, அசோகா, புன்னாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கூந்தல். தலையில அணிந்திருக்கக்கூடிய மணிமகுடம் குருவிந்த மணிகளால் நிறைந்து அஷ்டமி சந்திரனை தனது முடியிலே தரித்துக் கொண்டிருக்கின்றாள். அவளது நெற்றியின் அழகை பாருங்க. புருவங்கள் மன்மதனின் மாளிகையின் தோரணங்களைப் போன்று இருக்கின்றன. கண்களை பாருங்க. மீன் தடாகத்துல ஓடுவது போல கருணா கண்களை உடைய அழகிய துள்ளி குதிக்கக்கூடிய கண்கள். நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விராஜிதா. சம்பகா மலர்களை போன்ற அழகிய நாசி. அந்த நாசியில மின்னக்கூடிய அந்த மூக்குத்தியினுடைய அழக பாருங்க. தாரா காந்தி திரஸ்காரி, நட்சத்திரங்களின் ஒளியை மறைக்கக்கூடிய மூக்குத்தியை அணிந்திருக்கிறாள். அவளது கன்னங்களின் அழகை பாருங்க. பத்மராக சிலையை போன்ற கன்ன அழகு. காதுகளிலே சந்திரனையும் சூரியனையும் அணிந்தவளாக. நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சத. பிம்பா கோவை பழங்களை போன்ற அதரங்கள். அழகிய 2 பல்வரிசை. ஒப்புவமையற்ற சிபுக்கம். மோவாய்க்கட்டை. அவளது முகத்தில லயித்திருங்கள். ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக்க ஸ்வரூப முக பங்கஜ. இப்ப கழுத்து பகுதிக்கு வரலாம். கண்டாத கடிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. அவளது கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய மங்கள நான் ரத்ன கிரைவேய சிந்தாக லோல முக்தா பலான்விதா. கழுத்தணிகலன் ரத்தனங்களால் ஆனது. கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. தோள்பட்டைகளில் இருக்கக்கூடிய கை வங்கி. அவளது மார்பகங்களை காணலாம். காமேஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிபனஸ்தனி. நாபியாலவால ரோமாலி. நாபியிலிருந்து மேலெழும்பக்கூடிய ரோமம். லதா பல குச்சத்வயி. லக்ஷ்ய ரோம லதா ஆதாரதா. சமுன்னேய மத்தியமாம். இருக்கின்றதா என்று அடையாளம் காண முடியாத இடை. இந்த ரோமக் கொடியிலே பழங்களாக அவளது மார்பகங்கள். ஒடிந்து விடுமோ என்பதற்காக லேசாக வளைந்து
3 கோடுகள் அவளது வயிற்றிலே காணப்படுகின்றன. பட்டபந்த வலித்ரயா. மத்திய கூட்டம் அவளது மந்திரத்தின் மத்திய கூட்டம். காமராஜ கூட்டம் என்று சொல்லும் நம்மளுடைய அத்தனை ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான வரிகள். இந்த இடத்துல அம்பாளோட நாமங்கள். இப்பொழுது மனதை அவளது இடுப்புக்கும் பாதம் வரைக்கும் செலுத்தலாம். சக்தி கூட்டம். சக்தி கூட்டை கதாபன்ன கட்டியதோ பாகதாரிணி. இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய பட்டாடை. ஒடியானம். அவளது தொடைகளின் அழகை காமேஸ்வரன் மட்டுமே அறிவார். மாணிக்கமணி மகுடம் போல அவளது 2 முழங்கால் மூட்டு. இந்திரகோப பரிக்ஷிப்த ஸ்மரதூணாப ஜங்கிகா. இந்திரகோப பூச்சிகளால் சூழப்பட்ட மன்மதனின் அம்புகளை போன்று அவளது 2 கால்கள். மறைந்திருக்கக்கூடிய கடுக்கால் கூடக்குல்பா. கால்களிலே அணிந்திருக்கக்கூடிய கொலுசு. அவளது பாதங்கள் ஆமையின் ஓடு போல. கூர்ம பிருஷ்ட ஜைஷ்ணு பிரபதான்வித. நகங்களின் அழகை பாருங்கள். நக தீதிதி சஞ்சன நமச்சன தமோகுணா. அவளை வணங்குபவர்களை தனது நகங்களின் ஒளியினால் தூய்மைப்படுத்துபவள். உங்க தலை நெற்றியை அவளது பாதத்துல வைங்க. அவளது பிரபை நமது உடல் முழுவதும் பரவட்டும். உடல், உயிர், ஆன்மாவில் கலக்கட்டும். தலை அவளது பாதத்துல வைங்கும். உடல் முழுவதும் அவளது ஒளி பரவட்டும். அம்மா அவ காலை பிடிச்சுக்கோங்க. எந்த வேண்டுதலும் வேண்டாம். உன்னை எனக்கு காட்டு. உனது அருட்கடாட்சம் எனக்கு போதும். உங்க எந்த கோரிக்கையை வைக்காதீங்க. பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். உன்னை எனக்கு காட்டு. எனக்குள்ளாக நீ வரணும்னு மட்டும் கேளுங்க. ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீமாத்ரே நமக. சாந்தி சாந்தி சாந்தி.